வணக்கம் சுமதி சமையல். ராகியில் அடை செஞ்சுருக்கேன்ப்பா. இந்த மழை காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இதுக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி வெந்நீர் போட்டு பிசையணும், வறுத்து செய்யணும், அது மாதிரியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். சும்மா நார்மலாக இப்போ நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேழ்வரகு மாவை வச்சு ஒரு அடை செய்யலாம்ப்பா. ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல் அதுக்குள்ளே சூடாகட்டும். நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அது சூடாகிடும். வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த அடைக்கு சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டுக்கோங்கப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 கிள்ளி வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி இது போதும்ப்பா. நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போடுறேன். கீரை, முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். இந்த கீரையை வணக்கலை நான், அப்படியே பச்சையாக போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை நம்ம பச்சையாகவே போட்டு பிசைஞ்சு செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த கீரையெல்லாம் வணக்கி செய்ய வேண்டாம்ப்பா. வதக்கி செஞ்சோம்னா சத்தெல்லாம் போய்டும். அதனால் வணக்காமல் இப்படியே பச்சையாக போட்டு செய்யுங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி பிடிக்கும். ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 கப் தண்ணி இருந்தாவே இதுக்கு போதும். கீரையெல்லாம் நம்ம இஷ்டம். கீரை, சின்ன வெங்காயம் போடுறதெல்லாம் நம்ம இஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவு என்னடா கம்மியாக தெரியுது, வெங்காயம்லாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் எப்போயுமே நிறையா தான் வெங்காயம், பூண்டு, கீரை எல்லாம் நிறையா தான் போட்டு செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா உருண்டையாக இது மாதிரி உருட்டி வச்சுக்குவோம். கீரை பச்சையாக போட்டிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது அடை சுடும் போதே நல்லா வெந்துடும். நீங்கள் என்னடா பச்சையாக போட்டிருக்காங்களே, வேவுமோ வேவாதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லா வெந்துடும். நீங்களே இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 5 உருண்டை வந்திருக்கு, 5-6 உருண்டை வந்திருக்கு. நம்ம இது இப்போ அடையாக தட்டிக்கலாம். தட்ட தெரியாதவங்களுக்காக நான் தட்டி காட்டுறேன். அப்படியே தோசை கல்லையே வச்சு தட்டிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டிக்கங்க. தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கொஞ்ச நேரம் சூடாகட்டும். அந்த மாவு சூடானால் தான் அது ஒட்டாமல் வரும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா அடியில் அடை கருகாமல் இருக்கும், இல்லைன்னா கருகின மாதிரி ஆகிடும். இப்படி கத்தியோ ஃபோர்க் ஸ்பூனோ அங்கங்கே வச்சு இப்படி ஓட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டுட்டு இப்படி கையிலையும் தட்டிக்கலாம்.
வெங்காயம் பூண்டு கீரையெல்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெள்ளையாக தெரிஞ்சுது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வெந்த பதம். இப்போ எடுத்து வச்சுக்குவோம். ராகியில் அடை செஞ்சுருக்கேன்ப்பா. இந்த மழை காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இதுக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி வெந்நீர் போட்டு பிசையணும், வறுத்து செய்யணும், அது மாதிரியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். சும்மா நார்மலாக இப்போ நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.